அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் காண இருப்பது 79ஆம் பாடல். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி இடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டினியே. மீண்டும் பாடல். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி இடக்கப் பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டினியே என்று பாடுகிறார். விழிக்கே அருளுண்டு அபிராமியின் விழியை பல இடங்களில், கடந்த 78 பாடல்களில் பல இடங்களில் அபிராமி அன்னையின் விழிகளின் அருளை பற்றி பாடுகிறார். அபிராமவல்லியின் விழிக்கு அருளுண்டு. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. வேதம் சொன்ன வழியில் நடப்பது, வேதம் காட்டிய திசையில் போவது, வேதம் வேதாந்தம் உபனிஷதம் கூறும் கருத்துக்களை ஏற்று அதன்படி வாழ்க்கையை நடத்துவது. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. நெஞ்சமதில், அதாவது அறம் செய்ய விரும்பு என்றார். குறைந்தபட்சம் வேதம் சொன்னபடி வாழ வேண்டும் என்ற ஆசை. வழிபட நெஞ்சுண்டு, மனதை இங்கு வைத்து கொண்டு உடலால் செய்வதல்ல, ஸ்ரத்தையாக செய்ய வேண்டும். ஸோ வழிபட நெஞ்சுண்டு, நெஞ்சும் கலந்து உடலாலும் செய்வது. எனக்கு அபிராமவல்லியின் விழியின் அருள் எனக்கு உண்டு. வேதம் சொன்ன வழியிலேயே வழிபட எனக்கு நெஞ்சம் உண்டு. அவ்வழி இடக்க அதனை புறந்தள்ளிவிட்டு, இந்த அனுபவ வழிகளில் செல்லாது இதனை புறந்தள்ளிவிட்டு பழிக்கே சுழன்று என்றால் வேத நெறியிலோ அல்லது அன்னை அபிராமியின் அருள் வழியிலோ சென்றால் பழியில் சுழல வேண்டியதுதான். பாவங்களை செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருப்பது பாவம். கர்மா செய்ய வேண்டியது, அகர்மா விகர்மா. செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவதும் தவறு, செய்யக்கூடாதவற்றை செய்வதும் தவறு. இப்படி 2 பழி பாவங்களுக்கு ஆளாக நேரிடும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பழி, செய்யக்கூடாதது செய்வது பாவம். இந்த பழி பாவம் நமக்கு வரும். பாழ் நரக குழிக்கே அழுந்தும், அந்த பாழ் நரகம் என்கிறார். ஆண்டவனிடம் நம்மை செலுத்தாமல் திசை மாறுவதை பாழ் நரகம் என்கிறார். பாழ் நரக குழி, அந்த குழியில் போய் விழுந்தால் மீள்வது மிகவும் கடினம், புதைந்து போவோம் நாம். அவ்வாறு நடப்பவர்களை கயவர் என்கிறார். அபிராமியின் அருள் வழியிலோ அல்லது வேதம் காட்டும் ஆன்மீக நெறியிலோ செல்லாதவர்களை கயவர் என்கிறார். தம்மோடு என்ன கூட்டு இனியே, அவர்களோடு எனக்கு இனிமேல் என்ன கூட்டு? இனிமேல் இல்லை, எப்பொழுதும் கூட்டு கிடையாது. நான் கயவர்களுடன் சேர மாட்டேன். கயவர் என்பது யார்? அன்னை அபிராமியை வணங்காதவர்கள், வேத நெறிப்படி வாழாதவர்கள். இவர்களை கயவர் என்கிறார். இவ்வாறு விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி இடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து, பெரிய பெரிய பாவங்கள் செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டு இனியே. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி இடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்னை கூட்டினையே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.